அவங்க பண்ணுறதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு நான் பேசாமல் அமைதியாக இருக்கிறது? எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷத்துக்கு தான் நான் அமைதியாக இருக்க முடியும்? இவங்க எல்லா பேரும் என்னை போட்டு சீரழிச்சிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் நான் தொடர்ந்து சீரழிஞ்சிக்கிட்டு அழிஞ்சு போயிட்டே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கொடுமையான சித்திரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. இது ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. நீ உனக்கு வாழ தெரியலை, நீ ஜாலியாக எடுத்துக்கிட்டு வாழாமல் நீ ஏன் கஷ்டப்படுறேங்கிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில பேரை வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டாளுங்களை வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க எல்லா பேரும் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவாங்களாம், நான் சாகணுமா? எது நடந்தாலும் பழியை தூக்கி ஏன் மேலே போட்டு விடாங்களா? நான் பழியை ஏற்றுக்கறணுமா? எல்லா பழிக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான் சொல்லி பழியை ஏற்றுக்கறணுமா? நான் பேசுனது தப்பு, இது வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு சொல்லி எல்லாரு காலையும் நான் கும்பிட்டு விழுவணுமா? இவங்க எல்லா பேரும் பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் மூடி மறைச்சிவிட்டு, நான் பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் மூடி மறைச்சிவிட்டு, எவன் மேலே தூக்கி பழியை எவன் தலையில் கூளை கரைச்சி ஊற்றி, அவன் தலையில் சாணியை கரைச்சி ஊற்றி, அவனை விளக்க மாத்தாலையும் செருப்பாலையும் அடித்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் வாயில் வேற வச்சு சப்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன்.